லிவிங் ஹோப் இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய உங்களோட சேர்ந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவோன்னு நம்புகிறேன். இந்த மாவட்டத்துக்கு நிறைய உதவிகள் நாங்களும் செய்யணும், நாங்கள் உங்களோட இணைஞ்சு வேலை செய்யணுன்றது எங்களுடைய ஆசை. சங்கீதாவுடைய அம்மாவும் கேன்சரில் தான் இறந்தாங்க. நம்ம லிவிங் ஹோப்பில் இருக்கக்கூடிய தம்பி சாமோடைய அம்மாவும் கேன்சரில் தான் இறந்தாங்க. பட் அவங்க வந்தது கொஞ்சம் லேட் ஸ்டேஜ். என் அம்மாவை மாதிரி எந்த அம்மாவும் என்ன செய்யக்கூடாது, லேட்டாகக்கூடாது. எந்த அம்மாவுக்கும் கேன்சர் வராமல் நான் பாதுகாக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க எங்களோட இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை கேன்சர் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, சின்ன டாட்டாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஆனலமில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய், அப்புறம் டென்டல் ப்ராப்ளம்ஸ், வாயில் இருக்கிற சின்ன பல்லு பிரச்சனை அதெல்லாமே ஃபைன் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது தான் நான் எங்களோட மெயின் நோக்கமே. என்ன ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு திங் இந்த கேம்ப்லனா இந்த லிவிங் ஹோப் இருக்கிறவங்க தான். ஒருத்தவங்களுக்குமே ப்ராஃபிட்டுமே கிடையாது. ஆனால் பெரிய ப்ராஃபிட் என்னென்னா எல்லாரோட பிளெஸ்ஸிங் தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்கிற பெரிய ப்ராஃபிட். நான் சும்மா கேட்டேன், இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்குறாங்களா, ஏதாச்சும் ரெனிமரேஷன் கொடுக்குறாங்களா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிளெஸ்ஸிங்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இவ்வளோ ஆர்கனைஸ்டாக, இவ்வளோ ஒரு அவங்க நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்தை எங்ககிட்ட கேட்குறாங்க, இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணுமா, கரெக்டாக கேட்குறாங்க. இவ்வளோ சின்ன ட்ரஸ்ட்லேயே அவ்வளோ கோஆர்டினேஷன் இருக்கும்போது இவங்க பெரிய ஹைட் ரீச் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது பார்க்கும்போதே. அதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களும் எங்களோட ப்ரேயர்ஸும் இருக்குது அதுக்காக போகிறதுக்கு. எப்போவுமே சின்ன கூட்டம் தான் பெரிய பெரிய விஷயங்களை செய்து முடிக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. இதில் எல்லாருக்குமே ஒரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து தான் வந்திருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம இல்லைன்னா நம்ம பையன், கணவர், இல்லை குழந்தைங்க இவங்களெல்லாம் தாண்டி ஒரு 2 நாள் 1 நாள் இருந்துட்டு வந்தாலே உங்களோட குழந்தைகளையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களை தேடும். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாகவே நம்ம கூட இருந்து அவங்க குடும்பம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்க நம்ம கூட சேர்ந்து பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒரு உணர்வோடு இங்கே இருப்பாங்கங்கிறத நீங்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த லிவிங் ஹோப் ட்ரஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நான் அவங்க கூட பிரயாணிச்சிட்ருக்கிறேன். அவங்களோட பேச்சுகளே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணிடணும், நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட அதில் ஒரு 2-3 பேர் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட இவ்வளோ வாலண்டியர்ஸ் இருப்பாங்கங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இந்த டீமை நான் லைவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60-70% எல்லாருமே இளைஞர்கள் தான். இவங்களுக்கு இந்த பக்குவங்கிறது இந்த வயசுலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னோட வயதுலையோ உங்கள் வயதுலையோ இவங்க வரும்போது மிகப்பெரிய ஆளுமைகளாகவும் இருப்பாங்க, உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாகவும் இருப்பாங்கங்கிறது எனக்கு முழுமையான. தலைவர்கள்னால் அரசியல்வாதிகள் மட்டும் தலைவர்கள் கிடையாது. உங்களை நல்ல வழிக்கு கூட்டு போகிற எல்லாருமே தலைவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சிறந்த தலைவர்களாக வருவாங்கங்கிறதுல நான் முழுமையாக நம்புகிறேன். இவங்களை பற்றி இன்னொரு தனிப்பட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கல்லூரிக்கு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் உங்கள் மத்தியிலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய படிப்புக்கு அவங்க லீவு போட்டுட்டு இந்த இடத்துல நிற்கிறாங்க. படிக்க அவங்களால முடியும். இந்த 4 நாள் படிப்பை அவங்க எப்படினாலும் படிச்சுருவாங்க. ஆனால் உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்னொரு இடத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, உங்களுக்கு சேவை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட பாராட்டுக்களை இன்னும் சத்தமாகவே கொடுக்கலாம். ஒத்த எண்ணங்கள் கொண்ட ஒரு அமைப்பு நான் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். லிவிங் ஹோப் தான்.